Hi friends, welcome to Maggie's Kitchen. நம்ம சேனலில் இருக்க ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் ப்ரௌனி. அதுக்கு நான் 50 கிராம்ஸ் ஒயிட் சுகர், 50 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், 50 கிராம்ஸ் யோகர்ட்டை வந்து நல்லா விஸ்க் பண்ணி எல்லாமே கரையிற அளவுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 100 கிராம்ஸ் சாக்லேட் வந்து டபுள் லேயர் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் லேயர் பாயில்னால் ஒரு பெரிய பேனில் வந்து நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் சாக்லேட் எடுத்து அந்த சாக்லேட்டை தண்ணிக்குள்ளே வச்சு தண்ணி ஹீட்லேயே சாக்லேட் மெல்ட் ஆகட்டும். அடுத்து 100 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். யோகர்ட் அண்ட் சுகரில் வந்து நம்ம டபுள் லேயர் பாயில் பண்ண சாக்லேட்டை ஸ்லோவாக ஆட் பண்ணி விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம எல்லா சாக்லேட்டையும் ஆட் பண்ணி விஸ்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது ஆல் பர்பஸ் ஃப்ளார். மைதா நம்ம வச்சுருந்தோம்ல, ஏற்கனவே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணிடணும். லம்ஸோடு நம்ம பேக் பண்ணால் அந்த லம்ஸ் இருக்கும், டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ லம்ஸ் இல்லாமல் பேக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மோல்டிங் பேனை என்ன பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் கீழே வந்து க்ரீஸ் ப்ரூஃப் பேப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், பட்டர் பேப்பர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு சைடில் கீழே எல்லாமே கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணிடணும். ஏன் க்ரீஸ் பண்ணுறோன்னா, நம்ம பேக் பண்ணும்போது நம்ம அடுத்து அன்மோல்ட் பண்ணும்போது கேக் வந்து எக்ஸாக்டாக அந்த ஷேப்பில் வரும், மோல் ஷேப்பில். இல்லைன்னா அந்த மோலில் சைடில் கீழெல்லாம் ஓட்டிட்டு அந்த ஷேப்பு டெக்ஸ்சர் கம்ப்ளீட்டாக மாறிடும். எல்லாம் ரெடி. நம்ம பேட்டர் எடுத்து இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக் பண்ணோம். ஸோ பேட்டர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம வந்து கையோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணாமல் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணலாம். ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணால் அது ஒட்டினா கூட ஈஸியாக வந்துடும். வந்து நம்ம 200 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோ 10 மினிட்ஸ்க்கு. இப்போது நம்ம பேட்டர் ப்ளேஸ் பண்ணி அது 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம். நம்மளோட எம்மி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரௌனி மேலே வந்து நீங்கள் நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இதில் ஆல்மண்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸும் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.